எனக்கு ராகுல் எங்கன்னு தெரியாது. இத எப்படி நம்ம சொல்லுவோம்? ஐ டோன்ட் நோ வேர் இஸ் ராகுல் தானே சொல்லுவோம். ஆனா இது கரெக்ட் கிடையாது. எனக்கு தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ. ராகுல் எங்கன்னா வேர் இஸ் ராகுல். அப்போ ஆனா அது சேர்ந்து சொல்லும்பொழுது ஏன் கரெக்ட் கிடையாது? பார்க்கலாமா? இப்போ வேர் இஸ் ராகுல் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான கொஸ்டின். ஏன்னா அது ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுது. கொஸ்டின் வேர்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு. ஆனா நான் ஐ டோன்ட் நோ வேர் இஸ் ராகுலுக்கு முன்னாடி ஆட் பண்ணும்பொழுது அது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆயிடுது. என்ன ஸ்டேட்மெண்ட் ஆகுது? எனக்கு ராகுல் எங்கன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. கொஸ்டின் கிடையாது. ஸோ ஒரு சென்டென்ஸில் நமக்கு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வேர்ப் வராது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐ டோன்ட் நோ வேர் ராகுல் இஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாட் இஸ் திஸ் அப்படின்னா கொஸ்டின். ஐ டோன்ட் நோ வாட் திஸ் இஸ் அப்படின்னு தான் நம்ம ரிப்ளை கொடுப்போம். இப்போ வேர் இஸ் த பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் கொஸ்டின். நான் டைரெக்டாக உங்ககிட்ட கேட்குறேன் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குன்ட்டு. இப்போ நான் கேன் யூ டெல் மீ அப்படின்னு முன்னாடி ஆட் பண்ணுறேன்னா, அதாவது உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்கும்பொழுது நான் என்னன்னு கேட்பேன்னா கேன் யூ டெல் மீ வேர் த பஸ் ஸ்டாப் இஸ் அப்படின்னு தான் நான் கேட்பேன். இது ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின். தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.